ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அரசியல் வியூகவாதி ஜான் ஆரோக்கியசாமி. எதை சொன்னாலும் அதில் ஒரு ரகசியம் இருக்கும். அவர் சமீபத்தில் போட்டுவிட்டு உடனே டெலீட் செய்த அந்த ட்வீட் இப்போ தமிழக அரசியலில் அதிர வச்சிருக்கு. அது வெறும் எண்கள் கிடையாது. 2026 மே 4ஆம் தேதிக்கான தேர்தல் ரிசல்ட் குறியீடுன்னு சொல்லலாம். அந்த மர்ம குறியீடு என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் பிக்சரில் காட்டுறேன். அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு 26V 67A 77M 83N இது எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ ஜான் ஆரோக்கியசாமி குறிப்பிட்ட அந்த வருடங்கள் ஒவ்வொன்றும் ஒரு சகாப்தம். அது என்ன போட்டிருக்கு அப்படின்னா, 67A அப்படின்னா 1967 அண்ணா செய்த ஒரு புரட்சி, 77Mனா 1977 எம்ஜிஆர் உருவாக்கிய ஒரு புதிய சகாப்தம், 83N அப்படின்னா 1983 ஆந்திராவில் என்டிஆர் கட்சி ஆரம்பித்த குறுகிய காலத்தில் நிகழ்த்திய சாதனை. இப்போ 2026 அதாவது 26V அப்படிங்கிறது 2026 விஜய் அதே போன்று ஒரு மாபெரும் வெற்றியை பெறுவார் என்பதுதான் அவர் சொல்ல வரும் செய்தி. ரெண்டாவது ட்வீட்டையும் அதையும் டிலீட் பண்ணியிருக்காங்க. அதில் நே பாண்டியன் நெடுஞ்செழியன் வியூகம் பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம், அவர் குறிப்பிட்ட நே இது எதை குறிக்கிறது அப்படின்னா, சங்க காலத்து மன்னன் தலையானங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன். அதை அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிறு வயதிலே அரியணை ஏறிய நெடுஞ்செழியனை பார்த்து இவன் ஒரு சிறுவன், இவனுக்கு என்ன அரசியல் தெரியும் என்று கேலி செய்த ஜாம்பவான்களை ஒரே போர்க்களத்தில் வீழ்த்தினான் அந்த பாண்டிய மன்னன். அதே போல 2026 அரசியலுக்கு புதியவரான விஜய் அனுபவம் வாய்ந்த ஜாம்பவான் கட்சிகளை போர்க்களத்தில் அதாவது தேர்தலில் வீழ்த்துவார் என்பதே ஜான் ஆரோக்கியசாமி சுட்டி காட்டியிருக்காங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம்னா, 1 கோடி புதிய வாக்காளர்களின் சக்தி, அதாவது 25 லட்சம் கூடுதல் வாக்குகள் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். உண்மையில் இந்த வெற்றியை தீர்மானிக்க போவது 1 கோடி புதிய வாக்காளர்கள் இவர்கள்தான். 2026 அந்த தலையானம் போரை நடத்தி தமிழக வெற்றி கழகத்தை அருகில் அமர்த்த போகிறாங்க. மே 4 வெளியாக போகும் முடிவுகள் வெறும் எண்கள் கிடையாது, அது தமிழகத்தின் புதிய வரலாறு. அண்ணா எம்ஜிஆர் வரிசையில் 2026 ஒரு புதிய விடியலை ஜான் ஆரோக்கியசாமி கணித்துவிட்டார். வரலாறு திரும்புமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.